மன்னரை வாழ்வென்பது மிகப்பெரிய இருள் சூழ்ந்த ஒன்று. அதைவிட மோசமான ஒரு இடத்தை நான் பார்த்ததே கிடையாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சொல்கிறான், நரகத்தினுடைய விரிப்பை அவனுக்கு விரியுங்கள், நரகத்தினுடைய வாசலை அவனுக்கு திறந்து விடுங்கள், அவனுக்கு நெருப்பு காற்றை கபரை நோக்கி வீச செய்யுங்கள், அது மட்டுமல்ல விஷக்காற்றையும் சேர்த்து அவனுக்கு நீங்கள் வீசுங்கள். அல்லாஹ் அக்பர். எவ்வளவு ஆடம்பரமாக உலகத்திலே வாழ்ந்தான். ஒரு மனிதன் அவனை நோக்கி நடந்து வருவான், அவன் மிக மிக மோசமான முகபாவனை உடையவனாக இருப்பான். அவனிடத்திலே மிகப்பெரிய துர்வாடை நாற்றம் அடிக்கக்கூடிய ஆடையோடு அவன் வருவான். அவனை பார்த்தாலே பாதி உயிர் போய்விடும். அந்த அளவுக்கு அலங்கோலமான ஆக்ரோஷமான முகம், அவனுடைய மேனியிலிருந்து வருகிற துர்நாற்றம் சுப்ஹானல்லாஹ் சொல்லி மாளாது என்றார்கள். அல்லாஹ் எனக்கு மறுமை நாளை கொண்டு வராதே, இந்த கபர் வாழ்வே என்னால் தாங்க முடியாமல் இருக்கின்றது, அல்லாஹ் எனக்கு மறுமையை ஏற்படுத்தாத என்று அந்த மனிதன் கதறுவான், அந்த மனிதன் கத்துவான்.